நினைத்தாலே இன்னைக்கு சீரியலோட இன்னைக்கு அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா வாங்க. சமீரோட வீட்டுல சமீரும் சமீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டே பண்ணி நித்யாக்காக ஜிஎஸ் எலெக்ஷன் போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ண போஸ்டர்ஸை வந்து காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலேஜுக்குள்ள ஒட்டுறாங்க. ஸோ அப்படி ஒட்டும் போது நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் நடக்கும் போது காலேஜ்ல ஒரு வழியா நித்யாவோட எலெக்ஷன் போஸ்டர்ஸ் எல்லாமே காலேஜ் முழுக்க வந்து சமீரும் சமீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒட்டி முடிச்சிடறாங்க. மறுநாள் காலையில வந்து நித்யாவும் சமீரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது சமீர் வந்து சொல்றாரு, நித்யா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, காலேஜ் முழுக்க உன்னோட எலெக்ஷன் போஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ரொம்பவுமே சந்தோஷமாறாங்க நம்ம நித்யா. நித்யா வந்து கேட்கறாங்க, அப்போ எப்போ நீங்க வந்து இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டிங்கன்னு கேட்கும்போது சமீர் வந்து சொல்றாரு, நேற்று நைட்டு தான் வந்து நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல வந்து கார்த்திக் வந்து என்ட்ரி ஆகுறாரு. அந்த சீன்ல கார்த்திக் வந்து சமீரை பார்த்து சொல்றாரு, காதலுக்காக வந்து என்னெல்லாம் செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட்டும் பண்றாரு. சல்யூட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. முகேஷ் வந்து சொல்றாரு, பாத்தீங்களா நம்ம எதிரியே வந்து நம்மளை பாராட்டுற அளவுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சமீர் வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நித்யாக்காக ஓட்டின போஸ்டர்ஸ் வந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போஸ்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஸோ அங்க போயிட்டு வந்து போஸ்டர்ஸை பாக்குறாங்க. அந்த போஸ்டரை பார்க்கும்போது வந்து அவங்களுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நித்யாக்காக ஓட்டின போஸ்டர்ஸ்ல வந்து நித்யாவோட நேமே இல்லை, அதுக்கு பதிலா சுனேனாவோட நேம் இருக்கு. சமீரும் நித்யாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு இதை வந்து இந்த போஸ்டர்ஸை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. நித்யாவோட நேமுக்கு பதிலாக வந்து சுனேனாவோட நேம் இருக்கு அந்த இடத்துல. அவங்க ஒட்டின போஸ்டர்ஸ்ல சுனேனாவோட நேம் வந்து எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து சுனேனா வந்து என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ நித்யா கிட்ட வந்து சுனேனா வந்து சொல்றாங்க, நித்யா நீங்க ஒட்டின போஸ்டர்ஸ்ல உன்னோட நேம் இல்லாம என்னோட நேம் எப்படி வந்ததுன்னு பாக்குறியா, இதுக்கெல்லாம் நீ தான் வந்து குரு எனக்கு. எத்தனை தடவை வந்து என்னோட காலேஜ் போர்ட்ல வந்து சமீரோட நேம் பக்கத்துல என் நேம் இருக்கும்போது அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக உன்னோட நேம் எழுதியிருக்கேன். இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு குருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ சுவாதி வந்து யோசிக்கிறாங்க, நம்ம அன்னைக்கு வந்து ரொம்ப எமோஷனலான டைம்ல வந்து இந்த விஷயத்த சொன்ன விஷயத்த வந்து இவ வந்து தன்னோட சுயநலத்துக்காக இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. கிளாஸ் ரூம்ல சமீர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நித்யா கிட்டையும் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்னன்னா, நித்யாவோட எலெக்ஷன் போஸ்டர்ஸை காலேஜ் முழுக்க ஓட்டின விஷயம் நமக்கும் நம்ம டீமுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்படி வந்து சுனேனாக்கும் கார்த்திக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது எல்லாரும் வந்து பரத்தை பாக்குறாங்க. எதனாலனா வந்து கார்த்திகோட டீம்ல இருக்க ஒரு பொண்ணு மேல வந்து பரத் வந்து ரொம்ப கிரஷா இருக்காரு. அதனால இந்த விஷயத்த வந்து சொன்னது பரத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவப்படுறாங்க. அந்த டைம்ல வந்து பரத் வந்து சொல்றாரு, இல்ல நான் நித்யாவுக்கு வந்து எந்த ஒரு துரோகத்தையும் நான் வந்து செய்ய மாட்டேன், நான் இந்த விஷயத்த நான் பண்ணல அப்படின்னு நான் சொல்றாரு அவரு. அந்த டைம்ல நித்யாவும் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சந்தேகப்படாதீங்க, நமக்குள்ள ஒரு ஒத்துமையா இருக்கணும், இந்த எலெக்ஷன்ல ஒத்துமையா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அவங்க வந்து இந்த போஸ்டரை மாத்தானா கிழிச்சா என்ன, நம்ம இன்னும் அதிகமான போஸ்டர்ஸை ரெடி பண்ணுவோம், காலேஜ் முழுக்க ஓட்டுவோம், அவங்களால என்ன பண்ண முடியும், இந்த எலெக்ஷன்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுவாதி சுனேனாவை தனியா பார்த்து மீட் பண்ணி பேசுறாங்க. பேசும்போது சுவாதி வந்து கேட்கறாங்க, நான் சொன்ன விஷயத்தையே வந்து உனக்கு சுயநலமா நீ வந்து பயன்படுத்திக்கிட்டே எலெக்ஷன்ல வந்து நேர்மையா ஜெயிக்கணும் சுனேனா, இது மாதிரி ஒருத்தரை ஏமாத்தி வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னு வந்து சுவாதி வந்து சொல்றாங்க சுனேனா கிட்ட. அப்போ சுனேனா வந்து சொல்றாங்க, இல்ல சுவாதி நான் உனக்காக தான் பண்ணேன், இவ்வளவும் உனக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சுவாதியும் சுனேனாவும் பேசிட்டு இருக்கிறத நம்ம சமீர் வந்து பாத்துறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனியா போய் யோசிக்கிறாரு. சோ இந்த எலெக்ஷன் முடிகிற வரையும் நம்ம சுவாதி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது, சுவாதி விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான்னா, முகேஷ் வந்து அந்த வழியா வரும்போது வந்து முகேஷ் காதை விழுற மாதிரி சத்தமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, காலேஜ்ல வர எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா வந்து நம்ம சாப்பாடு வந்து கொடுக்கணும், கேன்டீன்ல ஃப்ரீ சாப்பாடு கொடுக்கணும், அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதிகமான ஓட்ஸ் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம முகேஷ் நேரா சமீர் கிட்ட போய் சொல்றாரு. சமீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரீ சாப்பாடு கேன்டீன்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா வந்து கேன்டீன்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் போறாங்க. கேன்டீன் போயிட்டு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா கூல்ட்ரிங்க்ஸும் சமோசாவும் கூட வந்து ஓட்டுக்கு பைசாவும் கொடுக்குறாங்க. இதை கேள்விப்பட்ட நம்ம நித்யா சமீரை பார்த்து கேட்கறாங்க, ஓட்டுக்காக பைசா கொடுத்து வந்து ஓட்டை வந்து வாங்கக்கூடாது, அது தப்புன்னு சொல்லிட்டு சமீர் வந்து யார் யாருக்கெல்லாம் பைசா கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து பைசா வந்து கலெக்ஷன் பண்றாங்க நித்யா. ஸோ அப்படி பைசா வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஜேபிஆரை
சுனினாவும் கார்த்தியும் கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. பாருங்க ஜேபிஆர், நித்யா வந்து எல்லாருக்கும் பைசா வந்து கொடுத்துட்டு இருக்கா, ஓட்டுக்காக வந்து பைசா கொடுக்குறா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்து ஷாக்கான நம்ம ஜேபிஆர் நித்யாவை பாக்குறாரு. ஸோ அந்த டைம்ல நித்யா வந்து கையும் காலமும் வந்து மாட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதா நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்க்க போறோம்.